உங்களோட சேவிங்ஸுக்கு தவுடு விடுங்க. நீங்க வந்து இப்ப தீபாவளிக்கு செலவு பண்ண காசு இல்லையா? உங்களுக்கு லோன் கிடைக்கலையா? நீங்க ரொம்ப நாளைக்கு ரிட்டயர்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்ச பணத்த ஏடிஎம்ல எடுத்து தவுடு விடுங்கடா. அப்படியாவது பவுன்ஸ் வருதான்னு பார்க்கறது தான் இந்த ஸ்கீம். அதனால இது ரொம்ப தப்பு. ஆல்ரெடி ஆர்பிஐ சொல்றது, தனிநபர் சேமிப்புங்கிறது ஆஸ் அ பெர்சன்ட் ஆஃப் ஜிடிபி ரொம்ப குறைஞ்சு ஆமா. போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ம். 5% ஆயிருக்குன்னு. அதில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேவிங். அதையே நீங்க தொறந்து விட்டீங்கன்னா, நீங்க வந்து நாட்ட அழிக்கிறதுக்கு தான் கொண்டு போறீங்க இந் மிடில் கிளாஸ். இந்த அனவுன்ஸ்மென்ட்ட பார்த்தோனயும் மிடில் கிளாஸ் சாமானிய மக்கள் பிஎஃப் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு குஷி இருக்கு சார் உண்மையிலேயே. அத மறுக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா, இந்த பணத்த எடுத்து நான் என்னோட கடன அடைச்சிறவா? அப்படின்னு ஒரு கேள்வி. கடன்லாம் அடைக்க மாட்டாங்க. ம். இத எடுத்து கன்சியூம் பண்ணுவாங்க. ம். எப்போதுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க பிரெயின் இஸ் வயர்ட் டூ ஷார்ட் டெர்ம் கிராட்டிஃபிகேஷன்ஸ். ம். ம். ஷார்ட் டெர்ம்ல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இன்னைக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அத நான் சால்வ் பண்ணுவேன். நான் செலவு பண்ணுவேன். என் குழந்தைங்கள படிக்க வைப்பேன். கார் வாங்குவேன். ஸோ ஐ வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எக்ஸஸஸ். பிகாஸ் லாங் டேர்மை பற்றி உங்களால் காம்ப்ரஹெண்டே பண்ண முடியாது. இன்னிலேருந்து 15 வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கிற காம்ப்ரஹென்ஷனே மக்களுக்கு கிடையாது. இன்னொரு காம்ப்ரஹென்ஷன் என்ன கிடையாதுன்னா, இப்போ வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பெட்டர் மெடிக்கல் கேர்னால, ம். பெட்டர் ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர் இருக்கிறதுனால மோர் பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். மாரி 10 போடலாமா? 15% எல்லாம் கன்ஃபார்ம்டாக எங்கேயுமே கொடுக்க மாட்டோம். இல்ல அந்த மாரியான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல போடலாமா? பஸ் அன்லஸ் யூ ஆர் வெரி ஸ்கில்டு. ம். நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற பாண்டெல்லாம் வந்து ம். யூ ஹவ் டு அனலைஸ். ஒரு ம். 3-4 பாண்டு தான் சேஃபாக இருக்கும். ம். அந்த பாண்டை நீங்கள் வாங்கணும். தப்பான பாண்டு வாங்கினீங்கன்னா பணம் திரும்பி வராது. ம். 2வது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போன ஒரு வருஷத்தில் பெருசாக ரிட்டர்ன் கிடையாது. ம். ரைட்டாக பீக் சொன்ன நிஃப்டி அந்த பக்கமே போகல. ம். ரியல் எஸ்டேட்டு உனக்கு என்ன கதைன்னு உன் வீடு கதையை வச்ச உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீ அதை எடுத்து இதுக்கு மேலே கேம்பிளிங் தான் பண்ணுவ. கோல்டு ரேலி ஓவர். ம். இனிமே வந்து நீ வந்து திரும்பி கோல்டில் போடுறேன், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும். இன்றைக்கி போட்டு யூஸ் கிடையாது. ம். ரைட் சார். இப்போ வந்து 10% 5% தான் வரும். ம். ஸோ அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த ரேலி ஓவர். ஓகே சார். ஸோ பிஎஃப் பணத்த எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார்.